அன்பிற்கினிய சிம்மராசிக்காரர்களே, உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ஈஸ்வரவான் வக்கிரமாகிறார். அந்த வக்கிர சனியால் நற்பலன் உண்டாகுமா என்று பார்த்தால், பொதுவாக 6ஆம் அதிபதி வக்கிரம் பெறுவது, 7ஆம் அதிபதி வக்கிரம் பெறுவது ஒரு வகையில் நன்மை உண்டு, தீமை உண்டு. மாறுதலுக்கு சமமான கண்டங்களை சந்தித்து வெளியே வருவீர்கள். பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த சிம்மராசிக்கு இந்த வக்கிர சனி கொடுக்கலாம். தொலைதூர பயணங்கள் நன்மை தரலாம். வாக்கிய கணிதப்படி உங்களுக்கு சனி பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கிறார், கண்டக சனியாக. அதே திருக்கணிதப்படி அஷ்டம சனியாக வருகிறார். அப்போ அஷ்டம சனியாக வரும்போது சில மாற்றங்கள் ஏற்படும். அப்ப அதிகப்படியாக பல வகையில் உறவு முறையில், உறவினர்கள் முறையில், நண்பர்கள் முறையில், நண்பர்கள் வகையில், சொந்த பந்தங்களின் வகையில் பல சங்கடங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே சம்பந்தமே இல்லாமல் கருத்து முறிவுகள் ஏற்படும், மனவேதனையை உருவாக்கும். எதை தொட்டாலும் அடிமேல் அடி வாங்கும் நிலை ஏற்படும். இந்த 138 140 நாட்கள் வரைக்கும் தாங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பல தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். பல தடுமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் தான் இந்த வக்கிர நிலை அடைகிறான் சனி ஈஸ்வரவான். அவர் குருவீட்டிலிருந்து வக்கிர நிலை ஏற்பட்டாலும் சரி, இல்லை அவனுடைய சனி ஈஸ்வரன் அவருடைய சொந்த வீட்டில் இருந்து வக்கிர நிலை ஏற்பட்டாலும் சில நிலைகளில் இழுபறி நிலை ஏற்படும். இப்பொழுது சிம்மராசிக்காரங்களுக்கு இடம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை தலை தூக்கும், தொழில் சார்ந்த விஷயங்களில் தலை தூக்கும், கூட்டு தொழிலில் பிரச்சனையை சந்திக்க வைக்கும். ஆக சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் மூக்க நுழைத்து வம்பு வழக்கில் மாட்டிக்கொண்டு தடுமாற வைக்கும். விட்டா போதுமென்று ஓட தோன்றும். அப்படியாப்பட்ட சனி ஈஸ்வரவான் இப்பொழுது வக்கிர நிலையில் இருந்து பல வகையில் உங்களை சிந்திக்க வைக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த 108 138 140 நாட்கள் வரை மிகவும் பல விஷயங்களில் கவனமுடன் செல்வது நல்லது.